Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்ப்பங்கள் பற்றி சில தகவல்கள், இல்லை கனவுல சர்ப்பங்கள் வர்றதை பற்றி சில தகவல்கள் பேசலாம். இப்போ பொதுவாக சில ஜீவராசிகள் நம்ம தெய்வங்களாக நம்ம வணங்குறோம். அதில் ஒன்று இந்த சர்ப்பங்கள் தான். எந்த தெய்வங்களுக்குனாலும் சர்ப்பம் ஒரு காவலாக இருக்கும். அண்டு அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே ஆதிசேஷன் மேலே தான் படுத்துட்டுருக்கார். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூமியே ஆதிசேஷன் தான் தாங்கின்னு இருக்கார் அப்படின்ட்டுன்னு. ஸோ சர்ப்பங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பங்கு மிகப்பெரியது. ஒரு சிருஷ்டிலையாக இருக்கட்டும், ஒரு அழிவுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு சர்ப்பங்களினுடைய பங்கு மிக முக்கியமாக ஒன்றாக இருக்குது. இப்போ இதுலேயே பல வகை இருக்குது இல்லையா? சர்ப்பங்கள்லேயே பல வகை உண்டு. ஸோ இதில் இந்த சர்ப்பத்தை நம்ம பார்த்தோம், கனவுல பார்த்தோன்னா நல்லது. இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சர்ப்பங்களில் நல்ல பாம்பு அப்படிங்கிறது அதனுடைய பெயராகவே நம்ம சொல்கிறோம். இந்த சர்ப்பங்களில் நமக்கு கோவிலில் அது ஒரு புத்தாக வைத்து நம்ம ஆடி மாதமும் தை மாதமும் வணங்குகிறோம். சர்ப்பங்களினுடைய வழிபாடு எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சந்ததி விருத்தி, நம்ம குலம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கும், வம்சத்திற்கான விருத்தி, அந்த குல விருத்தி சர்ப்பங்கள் நம்ம நாகத்திற்கு பூஜை பண்ணும் பொழுதோ, இல்லை அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு அந்த புத்துக்கெல்லாம் நம்ம வழிபாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது நம்ம வம்ச விருத்தி ஏற்படுகிறது. ஸோ இந்த வம்ச விருத்தியில் அந்த புத்தில் பார்த்தோன்னா விளக்கேற்றி வச்சு கோவிலில் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா தை வெள்ளி, ஆடி வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்லாம் புத்துக்கு போய் பாலெல்லாம் நம்ம விட்டுட்டு வரோம். ஸோ இந்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா, நாகதேவத்தையை நம்ம நாகராஜனையும் சரி நாகதேவத்தையும் சரி தெய்வங்களாக நம்ம வணங்குகிறோம். ஆடி மாதத்துலேயுமே நம்ம நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி இதெல்லாமும் நம்ம கொண்டாடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நாகத்தை நாம் பூஜை பண்ணி தெய்வங்களாக நம்ம வணங்கக்கூடிய இப்படிப்பட்ட இது மிருகத்திலையும் வரலை, பட்சியிலையும் வரலை, ஊர்வனையில் வருவது தான். இப்படிப்பட்ட ஜீவராசிகளை நம்ம வணங்கும் பொழுது ஒரு சில கட்டுப்பாடுகளும் இதற்கெல்லாம் இருக்குது. இப்போது சில வம்சங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த நாகதேவத்தை அவங்க குலதெய்வமாகவே இருக்கும். எங்களுக்கு நாகாத்தம்மா தான் குலதெய்வம்னே சொல்லுவாங்க. அண்ட் அங்காள பரமேஸ்வரிக்கு குலதெய்வமாக வணங்குறவங்களுக்கும் நாகம் வணங்கக்கூடிய வழக்கம் உண்டு. ஸோ இந்த வழிபாட்டை நம்ம நிறுத்திட்டோம்னா கனவுல சர்ப்பங்கள் வரும். நமக்கு நினைவூட்டும், நான் உன்னுடைய வழிமுறையிலேயே நீ என்னை வணங்கிட்டு வந்த, நீ விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ப்பங்கள் நமக்கு கனவு மூலமாக நினைவு கூடும். ஒரு சிலருக்கு விரட்டுற மாதிரி வரும். அந்த சர்ப்பம் இவங்க ஓடுறதும் அது விரட்டுறதும் அப்படி கனவுகள் எல்லாம் வரும். அப்படி இருக்கிறச்சே இவங்கெல்லாம் இந்த சர்ப்பத்திற்கு தேவையான பரிகாரங்களை அவங்க செய்யணும். இப்போ இந்த விரட்டுற மாதிரியெல்லாம் கனவு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் இந்த அவங்களுடைய பரம்பரையில் சர்ப்பங்களை அடித்த பாவம் இருக்கலாம், இல்லை சர்ப்பங்கள் புத்து இருந்த இடத்தை அழித்து விட்டு இவங்க வீடு கட்டினதாக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் அந்த விரட்டுற மாதிரியான கனவுகள் சர்ப்பங்கள் மூலமாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நாகங்களுக்கு கடிக்கிற மாதிரி சில பேருக்கு கனவுகள் வரும், கொத்துற மாதிரி. அந்த மாதிரி கொத்துற மாதிரி அந்த கனவில் ரத்தமத்தை அவங்க கனவுல பார்த்தாங்கன்னா, இப்போ நம்மளை கொத்தி அந்த உடம்புலேருந்து அந்த ரத்தம் வெளியேறுவதை பார்த்தால் அவங்களுக்கு ராஜயோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை இருக்கும்னு. இப்போ சர்ப்பங்களில் சில பேர் வெண்மை நிறமான சர்ப்பத்தை கனவுல பார்க்கறது உண்டு. அப்போ அந்த வெண்மை நிறமான சர்ப்பத்தை அவங்க கனவுல பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அர்த்தம். ஸோ சர்ப்பங்கள் கனவுல வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னா ரெண்டும் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட கனவு வருது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இப்போ சில சர்ப்பங்கள் பார்க்கறச்சே 7.5 சனி இருக்கும் பொழுது சர்ப்பங்கள் கனவுல வரும். நீங்கள் பாருங்கள், இப்போ 7.5 சனி காலத்தில் நம்ம இருக்கோன்னா
சனீஸ்வர ரூபமாகவும் சர்ப்பங்கள் வந்து நமக்கு கனவுல வருவதுண்டு. அப்படி அந்த சர்ப்பங்கள் 7.5 சனி காலத்தில் நமக்கு சர்ப்பங்கள் வரும்பொழுது ராகு கேத்துவுக்கும் நம்ம பரிகாரங்கள் அந்த சமயத்தில் வந்து செய்யலாம். சில வீடுகளுக்குள் நாகங்கள் வருவது, இப்போ எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சர்ப்பம் வருது, எங்களுக்கு அது சம்டைம்ஸ் பயமாக கூட இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க கோவிலில் போயிட்டு, எங்களுக்கு வந்து இந்த சர்ப்பங்கள் கண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டுன்னு. பொதுவாக இந்த சர்ப்பங்கள் நம்ம வீடுகளுக்கெல்லாம் வராமல், இல்லை நம்மளை இந்த மாதிரி வீட்டை சுற்றி நமக்கு வந்து சில செடிகள், மூலிகை செடிகள் எல்லாம் இருக்குது, சர்ப்பங்கள் வந்து அந்த வாசனைக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மூலிகை செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த கருடன் கிழங்கு. அதை வந்து நம்ம தண்ணியில் போடணும், இல்லை அது வந்து ஊனி வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இதில் நீங்கள் புதைச்சி வச்சா கூட அது தானே நல்லா வளரும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் அந்த கருடன் கிழங்கு வந்து எடுக்கும். அதனால் உங்களுக்கு வீட்டில் சர்ப்பங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது, நீங்கள் வாங்கி வைக்கலாம். நல்ல பெரிய கிழங்காக பார்த்து வாங்குங்க. வீட்டு வாசல்லையும் நம்ம அதை கட்டினோம்னா அது நமக்கு திருஷ்டியெல்லாம் வந்து எடுக்கும். முக்கியமாக இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வந்து அந்த வீட்டாண்டா வந்து அண்டாது, தீய சக்திகளும் அந்த வீட்டுக்கு வராது. அதனால் கருடன் கிழங்கு வந்து ரொம்ப விசேஷம். சில மூலிகை செடிகள் உண்டு நமக்கு வந்து சர்ப்பங்கள் அந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு சில மூலிகை செடிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான செடிகளும் நீங்கள் வந்து வைக்கலாம். கனவில் வந்து நமக்கு சர்ப்பங்கள் வருது, சர்ப்பங்களால் நம்மளை துரத்துது, இல்லை கடிக்குது, இல்லை நமக்கு அது வந்து எப்பவும் ஒரு தொந்தரவை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு நவகிரகத்தில் ராகு கேத்துவுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு சிவன் கோயிலையோ இல்லைன்னா அனந்த சயனத்தில் சர்ப்பத்தின் மேல் படுத்திருக்கக்கூடிய, அனந்தன் மேல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். ஆதிசேஷன் நம்ம ஜென்ரலாகவே ராகு கேத்து என்ன சொல்லுவோம்னா அனந்தன் வாசுகின்னு சொல்லுவோம். ஸோ காலையில் எழுந்திருந்தோடனே அனந்தன் வாசுகியை பிரார்த்தனை பண்ணி நம்ம நாளை தொடங்கினாலும் அந்த நாள் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி சர்ப்பங்கள் சார்ந்த ஒரு பயமோ இல்லை சர்ப்பங்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு மனக்லேசமோ இருக்காது. ஸோ நீங்கள் அனந்தன் வாசுகியை பிரார்த்தனை பண்ணலாம். இந்த மாதிரி ராகு கேத்து தோஷ நிவர்த்திக்கான பரிகார ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் வணங்கி நாகராஜனையும் நாககன்னியையும் வணங்க இந்த சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய பயம் நம்மளை விட்டு அகலும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் சர்ப்பம் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.